ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். என்னடா இந்த குடும்பமே கிச்சனுக்கு என்ன உருண்டுட்டு வருன்னு நினைக்கிறீங்களா? பெரிய ரகசியம், வாங்க என்னன்னு பார்த்துடலாம். போதும், எங்கள் அக்கா மருதாணி அரைக்காங்க. இவங்க பேர் வசந்தி. மருதாணியை ஃபஸ்ட்டு பார்த்துக்கங்க, அதுக்கப்புறம் மெயின் டிஷ் ஒன்று பாருங்கள். என்ன மனம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் எவ்வளோ பெரிய கலை வித்துவான்னு என்னை பார்த்து இவங்கலாம் கிண்டல் அடிக்காங்க. மருதாணியே வச்சிடலாமா? அதுக்கு முன்னாடி வாங்க ஒன்று பார்க்கலாம். இது இப்போ சத்து மாவு வச்சு ஒரு டிஷ் கொலக்கட்டை. இந்த கொலக்கட்டை நான் எதுக்கு போட்டேன்னா, எங்கள் அக்கா கார்த்திகை தீபம் கொலக்கட்டை கேட்டாங்க, நான் வச்சது. இப்போ பில்டிங்லேயே எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டாங்க. 2 கொடுத்து அண்டின்னு 2 தாங்கன்னு. எங்கள் அக்கா என்கிட்ட எனக்கு கொலக்கட்டை தானே திட்டுச்சு. அதனால ஒரு 2 கிலோ மாவில் நான் கொலக்கட்டை வச்சுட்டேன். ஒக்காமக்கா இங்கே ஒரு 3/4 கிலோ கொலக்கட்டை. இங்கே எங்கள் அக்கா பெரிய அக்கா சின்ன அக்கா உருட்டி உருட்டி மாங்குன்னு கை வலிக்குன்னு 2 பேரும் கீழே உட்காந்துட்டாங்க. கை வலி போட்டுன்னு மருதாணி தடவை ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேரும். என் தம்பி முன்னாடி நீங்கள் எப்படி நாசமாக போகணும் பாத்திரத்தை தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து இப்போ 3/4 கிலோ மாவு இங்கே வேகுது. அடுத்து 3/4 கிலோ மாவு இங்கே உருட்டி வச்சிருக்கு. ஜன்மத்தில் எங்கள் அக்கா இந்த கொலக்கட்டையே கேட்காது. ஃப்ரெண்ட்ஸ், 1000 மனசில் வருத்த வேதனை இருந்தால் நம்ம உறவு, நம்ம சொந்தம், நம்ம குடும்பம், நம்ம கூட பிறந்தவங்களை பார்க்கும் போது எல்லாம் மறந்துடும். இப்போ நான் ஒரு 4-5 நாள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சொன்னீங்க, அம்மா நீங்கள் இப்போ ஒரு 4 நாளாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, உங்களை பார்க்க நல்லாயிருக்குன்னு சொன்னீங்க. தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ தங்க குட்டிங்களா. அக்கா இது சாப்பிட்டுட்டு உங்களுக்கு டேஸ்ட் ரிவ்யூ பண்ணுவாங்க. ஆமாம், இதை சாப்பிட்றாங்க, சவைக்கிறாங்க, இப்போ முழுங்க போகிறாங்க. நல்லா இருக்கா? இனி கேட்பேன்ட்டு கொலக்கட்டை எப்படி பழி வாங்கிட்டேன். கார்த்திகை தீபத்துக்கு கொலக்கட்டை கேட்டாங்க, நான் 1/2 கிலோ மாவில் போனேன், தீர்ந்து போச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. அக்காவுக்கு ஏதாவது பெருசாக செய்யணும், பெருசாக செஞ்சுன்னு 3 கிலோ கொலக்கட்டை ரெடி. வாங்க சாப்பிடலாம். எங்கள் பெரிய அக்காவும் சாப்பிட்டு சூப்பர் சொல்கிறாங்க. இப்போ அந்த மன வருத்தத்தை போகிறதுக்கு கையில் மருதாணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் சொல்ல வருதா? கொலக்கட்டை டேஸ்ட் பண்ணியா? இப்போ சூடாக இருக்கனால கொலக்கட்டை டேஸ்ட்டு நல்லா தான் வந்திருக்கு. நாளைக்கு காலையில் மத்தியானம் நைட்டு 3 வேளையும் இவங்களுக்கு எல்லாம் பிரேக்கு, லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே நாளைக்கு கொலக்கட்டை தான். உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் சத்து மாவு இருந்ததுன்னா நீங்கள் கொலக்கட்டை அவிச்சு சாப்பிடுங்க. உங்கள் வீட்டுக்காரர் உங்களுக்கு தங்க காப்பு வேண்டு தருவார், மோதிரம் எடுத்து போடுவார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 3வது சட்டி கொலக்கட்டையே ரெடி. இப்போ இங்கே கொலக்கட்டை இருக்குது. இப்போ எங்கள் அக்கா மருதாணி வைக்க போது நான் வைக்க போகிறேன். எங்கள் அக்கா மருதாணி வச்சுட்டு தூங்கியாச்சு. எங்கள் அக்கா மருதாணி வச்சா நாங்கள் போய் என் கையில் வைப்போம். ஃப்ரெண்ட்ஸ், மருதாணி சொட்டு வச்சதுக்கு இவ்வளோ ரெட் ஆகிட்டு பாருங்கள். ஒரு கையில் இன்னைக்கு வச்சுட்டேன், இன்னொரு கையில் நாளைக்கு வைப்பேன். எல்லோரும் தூங்கியாச்சு.